ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். டிசம்பர் 30 வரும் திங்கட்கிழமை அனுமன் ஜெயந்தி. 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கிறது மூலயமா சகலவிதமான நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு என்ன மாதிரியான பொருட்களை வாங்கி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆஞ்சநேயர், மாருதி, வாயுபுத்திரன், அஞ்சனை மைந்தன், வானர தூதன்னு பல பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய ஹனுமன் சிவபெருமானோட ருத்ர அவதாரமாக கருதப்படக்கூடியவர். வைணவ தலங்களில் தனி சன்னதியிலையும் சில இடங்களில் தனி கோவில்களில் இருந்தும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கக்கூடியவர். பெருமாளோட சிறிய திருவடின்னு போற்றப்படக்கூடிய ஹனுமன் ராமரோட பெருமைகளை கூறக்கூடிய ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பகுதியோட நாயகனாக விளங்கக்கூடியவர். ராம சேவைக்காக கிடைக்கிறதற்காக அரிய வைகுண்ட பதவியை கூட வேண்டான்னு மறுத்து இப்போ வரைக்கும் இந்த பூமியிலேயே விடாமல் ராமநாமம் ஜபித்தபடி ராம பக்தர்களை பாதுகாத்து வரக்கூடியவர் தான் இந்த அனுமன். ராமநாமத்தோட மகிமையை உலகுக்கு உணர்த்தினவரும் ஹனுமன் தான். தீவிர ராம பக்தராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் நித்திய சிரஞ்சீவி வரம் பெற்றிருக்கிறதால இந்த கலியுகத்திலையும் பிரத்யட்ச தெய்வமாக இருந்து விளங்கி வந்துட்டு இருக்காரு. எங்கெல்லாம் ராமநாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் அனுமன் தானாக வந்து அவரும் ராமநாமத்தை பாராயணம் செய்வார் அப்படிங்கிறது முன்னோர்கள் வாக்கு. பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மையும் அதுதான். ராமநாமத்தை உச்சரிக்கிறவங்களுக்கு அனுமன் ஓடி வந்து பாதுகாப்பு கொடுப்பார். அவங்க துன்பங்களை போக்கி எல்லா விதமான நலன்களையும் வாரி வழங்குவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதே மாதிரி அனுமனுக்கு உகந்த ஒரு நாள் அனுமன் ஜெயந்தி. மார்கழி மாத அமாவாசை தினத்தில் மூல நட்சத்திரத்தில் தான் அனுமன் அவதரித்ததா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளை தான் அனுமன் ஜெயந்தியாக ஒரு வருடமும் கொண்டாடி வந்துகிட்டு இருக்கோம். பொதுவாக இந்த அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது டிசம்பர் அப்படி இல்லைன்னா ஜனவரி மாதங்களில் வரும். பலம், பக்தி, ராம சேவை, பேச்சாற்றல் இது எல்லாத்துக்கும் அடையாளமாக விளங்கக்கூடியவர் அனுமன். அவரை மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்லையும் அமாவாசை தினங்கள்லையும் வழிபடுறது நமக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கும். அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை எந்த முறையில் வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த வருடம் டிசம்பர் 30 திங்கட்கிழமை அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும், அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள். அமாவாசை திதி அப்படிங்கிறது டிசம்பர் 30 திங்கட்கிழமை அதிகாலை 4:44 மணிக்கு துவங்கி டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமை காலை 5 மணி வரைக்கும் இருக்கு. பொதுவாகவே அமாவாசை விரத நாட்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பானதாக இருந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை திதியில் மூல நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய அனுமன் அவதரித்த அந்த நாளை நம்ம தவற விடவே கூடாது. ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில்கள்லையோ இல்லை ராமர் கோவிலில் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதிகள்லையோ அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. இது போக அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு 10 ரூபாய் கொடுத்தாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதில் முதல் பொருள், முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை. வெற்றிலை அப்படிங்கிறத எண்ணிக்கையில் 9 அப்படி இல்லைனா 12 அப்படிங்கிற மாதிரி வாங்கி வீட்டோட பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏற்கனவே உங்கள் வீட்டில் வெற்றிலை இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்த வேணாம். அதே மாதிரி வீட்டில் வெற்றிலை செடி கொடி இருந்தாலும் அதுலேருந்து வெற்றிலையை பறிக்க வேணாம். புதுசாக, அதாவது டிசம்பர் 30 திங்கட்கிழமை அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு புதுசாக கடையில் போயிட்டு 9 எண்ணிக்கையிலையோ 12 எண்ணிக்கையிலையோ வெற்றிலை வாங்கிட்டு வந்து பூஜையில் வைக்கணும். அது கூட ஒரே ஒரு பாக்கும் சேர்த்து வாங்கிக்கோங்க. வெற்றிலை மட்டும் தனியாக வாங்க வேணாம். ஆனால் வெற்றிலை வாங்கிறது கட்டாயம். அடுத்ததாக செந்தூரம். இந்த செந்தூரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பழக்கப்பட்டது தான். ராமர் கோவிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கு, ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகக்கூடிய நேரங்களில் இந்த செந்தூரத்தை அங்கே பிரசாதமாக கொடுப்பாங்க. செந்தூரம் அப்படிங்கிறது ஆஞ்சநேயரோட ஒரு அடையாளம். சொல்லப்போனால் இந்த செந்தூரம் இருக்குல்ல, இந்த செந்தூர குங்குமத்தை கொஞ்சமாக நெய்யிலையோ எண்ணெயிலையோ கலந்து ஆஞ்சநேயருக்கு கவசமே போடுவாங்க. எப்படி வெண்ணெய் காப்பு போடுறாங்களோ அதே மாதிரி செந்தூர காப்பு போடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த செந்தூரம் அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு உகந்த ஒரு பொருள். அதை உங்கள் வீடு பக்கத்தில் கூடிய கோவில்களில், தேவஸ்தான கடைகளில் இல்லைனா
ஃபேன்சி பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் கடைகளில் இந்த செந்தூரம் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது ஆஞ்சநேய கடாட்சத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே அதிகமாக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அடுத்ததாக வெள்ளி சார்ந்த பொருட்கள், வெள்ளி நாணயமோ வெள்ளி கீச்செயினோ இல்லை வெள்ளியில் செஞ்சுருக்கக்கூடிய காமாட்சம்மன் விளக்கோ எதுவாக இருந்தாலும் சரி, வெள்ளி அப்படிங்கிறது வெண்மை நிறம். அன்றைய தினம் திங்கட்கிழமை அப்படிங்கிறதால சந்திர பகவானுக்கு உரிய நாள், சந்திர பகவானுக்கு உரிய நிறம் வெண்மை. அப்பேற்பட்ட வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்களை உங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறதும் கூடுதல் சிறப்பு தான். அடுத்ததாக நிறைய பேர் அவங்க வீட்டில் ராமர் பாதத்தை வைத்து வழிபடக்கூடிய ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்கும். இது வரைக்கும் வச்சுருக்க மாட்டாங்க, அதை வாங்கணுங்கிற ஒரு ஆசையோடு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு அனுமன் ஜெயந்தியை பயன்படுத்தி ராமர் பாதத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் தினமும் பூஜை செய்கிறது பலவிதமான நன்மைகளை உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேர்க்கும். ராமரை தொடர்ந்து நம்ம வந்து ஜபிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கூடவே வந்து பக்கத்தில் ஆஞ்சநேயர் உட்காந்து பாராம். ஏன்னா ராமரை பிடிக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆஞ்சநேயரை பிடிக்குமா. இது போக அன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு என்னென்ன பொருட்களை நீங்கள் பிரசாதமாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கூட நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆஞ்சநேயர் அப்படிங்கிறவர் ஒரு தைரியம் மிக்க, வீரம் மிக்க ஒரு கடவுள். அதிகமாக மனக்குழப்பம், பதட்டம் இருக்குல்ல, எதுக்கெடுத்தாலும் பதட்டம், நடுக்கம், இது இருக்கிறவங்க எல்லாருமே ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் உங்கள் கையால் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கக்கூடிய அந்த செந்தூரம் இருக்குல்ல, அதை நெத்தியில் இட்டுட்டு வர்றது மூலயமா பயம், பதட்டமெல்லாம் நீங்கும். அடுத்ததாக அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வாங்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பொருள் பழ வகைகள். அனுமனுக்கு எல்லா விதமான பழங்களும் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக வாழைப்பழம். வாழைப்பழத்தை குறைந்தது ஒரு 12 பழங்களாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பழங்களை நீங்கள் சாப்பிடலாம். இது போக உங்கள் வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் என்னென்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வாங்கி வைக்கிறதும் சிறப்பு தான். அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படும். அதுலேயும் திரவிய பொடி, மஞ்சள், மாவு இது மாதிரி பொடிகளை சேர்த்து நம்ம அபிஷேகத்துக்கு கொடுத்தோன்னா தரித்திரங்கள் போக்கும். பழ வகைகள் அபிஷேகம் பண்ணணும்னா வம்சம் அபிவிருத்தியாகும். சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணும்போது மங்களகரமான வாழ்க்கை உண்டாகும். வடை மாலை சாத்தணும்னா நினைத்த காரியங்கள் நடக்கும். தயிர் சாதத்தை அன்னதானம் செய்யணும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு. அப்படி பண்ணுறதால ஆஞ்சநேயர் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆஞ்சநேயருக்கு வஸ்திர தானம் செஞ்சோன்னா தோஷங்கள் விலகி புண்ணிய பலன்கள் சேரும், கர்ம வினைகள் நீங்கும். ஆஞ்சநேயருக்கு மலர் மாலை சாத்தணும்னா ஆனந்தமான வாழ்க்கை கிடைக்கும். வெண்ணெய் காப்பு பண்ணிங்கன்னா துன்பங்கள் தீராத நோய்கள் தீரும். வெற்றிலை மாலை சேர்த்தோன்னா எல்லாத்துலேயுமே இனிமேல் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். இப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆஞ்சநேயரை, ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வழிபாடு செய்யலாம். இந்த ஒரு முறையில் அனுமனை இங்கே வழிபாடு செய்வது மட்டும் இல்லாமல் மேல் சொல்லிக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சால் எல்லா பொருளையும் வீட்டில் வாங்கிட்டு வந்து முயற்சி பண்ணுங்கள். கட்டாயம் நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.